108 திவ்ய தேசங்களில் 13வது திவ்ய தேசமாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள உப்பிலியப்பன் கோயில்தான் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிப்பதற்கு காரணமான கோயிலாக உள்ளது. தென் திருப்பதி என்று போற்றப்படுகிற இந்த கோயிலில் அருள்புரிகின்ற பூமாதேவி சமேத ஒப்பிலியப்ப பெருமாளுக்கு தனி சுப்ரபாதம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருமகளின் அம்சமான பூமாதேவி ஒரு சமயம் பெருமாளிடம், சுவாமி மகாலட்சுமியைப் போன்று தங்கள் மார்பிலேயே வீற்றிருக்கும் பாக்கியத்தை எனக்கும் தாங்கள் வழங்க வேண்டும் என்று வேண்டினாள். அதற்கு பெருமாள் பதில் கூறுகையில், மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக திருத்துழாய் என்ற பெயரில் பூவுலகில் அவதரிக்க உள்ளாய். அப்போது உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். இந்நிலையில் மார்க்கண்டேய மகரிஷி மகாலட்சுமி தாயே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தவமிருந்தார். அப்போது மகாலட்சுமியின் அம்சமாக ஒரு பெண் குழந்தை அவரது வீட்டினருகே இருந்த துளசி செடியின் கீழ் இருப்பதை கண்டார். அதையடுத்து அந்த குழந்தைக்கு துளசி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். சிறு வயதிலிருந்தே பெருமாள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த துளசி பருவமடைந்து திருமணம் செய்வதற்கு தயாரானார். அப்போது இறைவனே முதியவர் வடிவில் வந்து மார்க்கண்டேய மகரிஷியிடம் பெண் கேட்டார். வந்திருப்பது இறைவன்தான் என்று அறிந்தபோதும் உணவில் சரியாக உப்பு போட்டு கூட தன் மகளுக்கு சமைக்கத் தெரியாது என்றும் ஒருபோதும் தன் மகளை விட்டு பிரியாமல் இருப்பீர்களா என்றும் கேட்டார். உப்பில்லாத உணவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஒப்புக்கொண்டதால் உப்பிலியப்பன் என்றும் ஒப்பில்லாத பெருமை உடையவர் என்பதால் ஒப்பிலியப்பன் என்றும் பெருமாள் அழைக்கப்படுகிறார். அதன் பின்னர் இறைவனுடன் திருமணம் நடைபெற்ற துளசி தேவியும் அவரது மார்பில் துளசி மாலையாக நிரந்தரமாக தங்கினார். இதனால் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிக்கப்படுவதற்கு இத்தலம் காரணமாக அமைந்தது. இத்தலத்தில் பெருமாளுக்கு வலதுபுறத்தில் தாயார் இருப்பதுடன் தாயாரை பிரியாமல் பெருமாள் இருப்பது தனிச்சிறப்பாகும். மேலும் இத்தலத்தில் அனைத்து நைவேத்தியங்களும் உப்பு இல்லாமலேயே தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள அகோத்ர புஷ்கரிணி தீர்த்தத்தில் பகல் இரவு என்று எந்த நேரத்திலும் நீராடலாம் என்பது விசேஷமாகும்.